உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசையில் ப்ரொமோ போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீனுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்காங்கங்க. டைவர்ஸ் கிடச்சிருச்சு. டைவர்ஸ்க்கு வந்து காசு 5 லட்சத்தை வாங்கிட்டு நம்ம ரோஹிணி வந்து கையெழுத்து போட வந்திருக்காங்க. கையெழுத்தில் பேனாவை தான் நோட்டில் வச்சாங்கங்க. வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே மீனா, ரோஹிணி எல்லாருமே போய் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வராங்க. டாக்டர் கையை பிடிச்சோடனே பார்த்தோன்னே என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயையோ, நம்ம கனவுல இவ மண்ணள்ளி போட்டுட்டாலே நம்ம பிள்ளைக்கு எப்படி நம்ம பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கலான்னு நினச்சோமே. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு மனசுக்குள்ளே போட்டு புலம்புறாங்க. அதோட பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோஜுக்கு தான் இப்போ 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. அது யாருக்குமே தெரியாது. அந்த கல்யாணம் நடந்து தெரிஞ்சால் அங்கே வேறு என்னென்ன சம்பவம்லாம் நடக்கும்னு சொல்லவே முடியலை. திங்கக்கிழமை நாளைக்கு போடுவாங்க. என்ன தான் போட்டாலுமே இந்த ப்ரொமோவோட சீனை வந்து புதன்கிழமை ஆக்கிடுவாங்க. நமக்கு வியாழக்கிழமை தான் இதோட ரிசல்ட் என்னன்னே தெரிய வரும். நம்ம என்னன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ரோஹிணியை வந்து டைவர்ஸ் இல்லாமல் திரும்ப வீட்டோட சேர்த்துக்குவாங்கன்னு என்னோட கெஸ்ஸு. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறேன்.